2022 குரூப் 2ல் கேட்கப்பட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி வீதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அசல் கொடுத்துட்டாங்க 52,000 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இயர் கொடுத்துட்டாங்க 4 வருஷத்தில் எவ்வளோ கட்டுறாரு, மொத்த தொகை எவ்வளோ கட்டுறாரு அப்படின்னா 79,040 ரூபா அவர் செலுத்துறாரு. சரிங்களா? இதில் இப்போ நமக்கு எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். எஸ்ஐ கண்டுபிடிக்கணும்னா என்னது, மொத்த தொகை மைனஸ் அசல் தானே. அப்போது 79,040 52,000 கழிச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 27,040 கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகேவா? இதில் எஸ்ஐ என்ன, நமக்கு இந்த வேல்யூ தான் எஸ்ஐ நமக்கு. ஓகேங்களா? அப்போது 27,040 இஸ் ஈக்குவல் டு இதில் P என்ன 52,000 இன்ட்டு N என்ன 4 ஆண்டு, 6 தான் நமக்கு தெரியாது, 6 தான் கேட்டிருக்காங்க, டிவைடட் பை 100. ஓகேங்களா? 2 0க்கு 2 0 கேன்சலு, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல். ஓகேங்களா? இதெல்லாம் டிவைட் பண்ணி அடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 13% கிடைக்கும். ஓகேங்களா? அடித்து போட்டு பாருங்கள். தேங்க்யூ.